வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. தேர்தல் நெருங்கிட்டதால தமிழ் டியூஷன் எடுக்கிற அளவுக்கு மோடி அமித்ஷா இனி தமிழ்ல பேச போறாங்கன்னு துணை முதலமைச்சர் உதயநிதி கிண்டல் பண்ண, பெரிய கட்சியான திமுக தான் போட்டின்னு சொல்லிட்டா தாவேக்காவ மக்கள் மதிச்சிடுவாங்களான்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5 மணி கூட்டத்துக்கு 8 மணிக்கு வந்ததால நாற்காலி எல்லாம் காலியாக வேற வழி இல்லாம வந்தது வந்துட்டோன்னு காலி நாற்காலிகளை பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க ஒரு கட்சியோட நிர்வாகிகள். சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படிங்கிற தலைப்புல நடந்த பாமக கூட்டம் முடிஞ்சதும் விநியோகித்த பிரியாணிக்காக தள்ளுமுள்ளுல ஈடுபட்ட பெண்கள், இப்படி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, திருக்குறள் பேசுவாங்க, விட்டா நமக்கே தமிழ் டியூஷன்லாம் எடுப்பாங்க. எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். களத்துல அதிமுக எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. தாவேக்கா களத்திலே கிடையாது. வெற்றி விழா கூட்டத்தை போல இங்கே கூட்டம் கூடியிருக்கிற காட்சியை நான் காணுகிற போது உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். ஃபால்ட்டான இன்ஜினையும் பஞ்சரான டயர்களையும் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த வண்டியும் ஓட்ட முடியாது. பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து போராடுற மாதிரி காட்டியாச்சுன்னு கட்சி மதிச்சுட்டாங்களா? அதிமுக காவிமயமாகி வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்து எம்ஜிஆர் கீழே உருண்டு எழுதிருப்பாரு. தேர்தல் நெருங்கிட்டதால மோடியும் அமித்ஷாவும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் டியூஷன் எடுக்கிற அளவுக்கு தமிழ்ல பேசுவாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி அவங்க பேசினாலும் தமிழ் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கம் அடிக்கடி வருவாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க, திருக்குறள் பேசுவாங்க, விட்டா நமக்கே தமிழ் டியூஷன்லாம் எடுப்பாங்க. இதற்கெல்லாம் ஏமாறக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. எனவே நாம் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் அதிகமாக எஜுகேட் பண்ணணும். மோடி இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, சென்னைக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னார், தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லியிருக்கின்றேன். உங்களை எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க பதிலை. திரு மோடி அவர்களே, உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இருக்கட்டும், முதல்ல பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சரான டயர்கள், அந்த ஃபால்ட்டான இன்ஜினையும் பஞ்சரான டயர்களையும் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த வண்டியும் ஓட்ட முடியாது. அப்படிதான் இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல இதயக்கனி படத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அழுத காட்சிகள் இணையத்துல வைரலான நிலையில அதை பத்தி பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி அழுதத எம்ஜிஆர் பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னதை நீங்களே பாருங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா ஒரே அழுக, ஒரே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் கண்ணிலேருந்து ஒரே தண்ணி தாரையாக கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எதிர்க்க மறைந்த முதலமைச்சர், மறைந்த தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய படம் அங்கே ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எப்படி எழுதிருப்பாரு, நீங்கள் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவோட நிலைமையை பார்த்து, திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்து எம்ஜிஆர் கீழே உருண்டு எழுதிருப்பாரு, என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொன்னாலும் சொன்னாரு. அதை வச்சு தினமும் தாவேக்காவை அதிமுக மூத்த நிர்வாகிகள் திட்டி தீக்குறாங்க. அந்த வரிசையில தாவேக்காவை விமர்சிச்சு பேசியிருக்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, பெரிய கட்சியை எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டா தாவேக்காவை மக்கள் மதிச்சிடுவாங்களான்னு கேள்வி கேட்டிருக்காரு. தாவேக்காலாம் களத்திலேயே கிடையாதுன்னு பேசின அவரு, களத்துல அதிமுக திமுக இடையே தான் போட்டின்னு தெரிவிச்சிருக்காரு. தாவேக்காவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. தாவேக்கா பத்தி யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. களத்துல அதிமுக எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. இதுதான் நிற்கும். இன்னைக்கு நான் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். இந்த 200 நிர்வாகிகள், 200 தொண்டர்கள், நிர்வாகிகள், அடித்தட்டு நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் கூடக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. எங்களுக்கு அடுத்த பலமான கட்சின்னா திமுக தான். ஆகவே அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி களத்தில் நிற்கும். ஆகவே தாவேக்கா என்பது பரிதாபத்துக்குரிய ஒரு கட்சியாக இது தேர்தலோடு முடிந்துவிடும். அவங்க எல்லாம் லூசுத்தனா போயிட்டு நடக்காங்க. அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி நிற்கிறது, இவங்களாம் நடிச்சுக்கிறது. பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து போராடுற மாதிரி காட்டியாச்சுன்னு கட்சியை மதிச்சுடுவாங்களா? யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாங்குமா அந்த கட்சி தாவேக்கா? ஒரு நாள் கூத்துக்கு அந்த கட்சிக்கு இடத்த காலிட்டு ஓடிடுவாங்க.
அதிமுக எவ்வளவு பெரிய பலம் கொண்ட கட்சி, பலம் பொருந்திய கட்சி, எம்ஜிஆர் அம்மாவும் உருவாக்கிய கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கையில அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு இங்க எடப்பாடியார் கரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீரவாள்கள், போர்வாள்கள். எங்களை எதிர்க்கின்ற துணிச்சல் திமுக தான் இருக்கு, வேற கட்சிக்கு கிடையாது. தாவேக்கா களத்திலே கிடையாது. தாய்மொழி தினத்துக்கு வாழ்த்து சொன்ன எடப்பாடி பழனிசாமி திருவள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்ச மாதிரி படத்தை பதிவிட்டு அதை நீக்கியிருந்த நிலையில அதிமுக காவிமயமாகி வர்றதுக்கு சான்றுதான் எடப்பாடியுடைய செயல்னு கருத்து தெரிவிச்சிருந்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சாலும் அது RSS ஆட்சியாதான் இருக்கும்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு திருமாவளவன். அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது, மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவும் அமைந்திருக்கிறது. பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும், அதிலே யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. திமுக கூட்டணியில தேமுதிக வந்திருக்கிறதால காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் குறைய வாய்ப்பு இல்லைன்னு அந்த கட்சியை சேர்ந்த MP ஒருத்தர் நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. பாஜக கொடுக்கிற அழுத்தத்துக்கு தாவேக்காவும் தப்பிக்க முடியாதுன்னு அவர் பேசியிருக்காரு. திமுகவோட தேமுதிக வந்திருப்பதால் காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் குறையும் நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நான் நினைக்கல. அதாவது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இனிமேதான் ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு சித்தாந்த சண்டைன்னு தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கங்கள், எந்த கட்சிகள் நீதியின் பக்கமும் நிற்பது ஒரு பக்கம், சமத்துவத்தை எதிர்ப்பவர்கள்லாம் இன்னொரு பக்கம். இது சமத்துவத்தை ஆதரிப்பவர்களின் பக்கம் இப்போ தேமுதிகவும் வந்திருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். CBI மற்றும் பல்வேறு கோணங்கள்ல தாவக பாஜக அழுத்தம் கொடுத்ததாக அருண்ராஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாஜகவின் அரசியலே அதுதானே. எல்லாருக்கும் அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை அராஜக போக்கில் அவர்கள் வழிக்கு கொண்டு வருவதும் அவர்களுடைய அரசியல் தான். தாவேக்காவும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. எந்த பக்கம் இருந்தா நல்லதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி முடிவு செய்யணும்னு முன்னாள் முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன். திமுகவுக்கு ஆதரவா OPS பேசினதுக்கு ஒருவேளை பிரதமரை பார்க்க அனுமதி கிடைக்காதது தானா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, அதெல்லாம் பழைய கதங்கன்னு கடந்து போயிட்டாரு நயினார் நாகேந்திரன். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு OPS சொல்றாரு. அவரு விரைவில் திமுகவில் ஐக்கியமாறும் கூட ஒரு தகவல் இருக்கு. அவர்கிட்ட கேட்கும்போது கூட அதை மறுதளிக்கல அவரு. அண்ணன் OPS அவர்கள் எந்த நிலையில் அங்கு போய் சொன்னார் பார்ப்பார் என்று நமக்கு தெரியும். அண்ணன் OPS மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் போய் பார்த்திருக்கிறார். அவர் போய் ஒரு மனிதனை, இப்போ நான் கூட முதலமைச்சரை சந்தித்தேன், சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். லாபியில் வரும்போது முதலமைச்சர் நானே பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அதனால் எந்த கோணத்தில் அவர் பார்த்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. உங்களிடம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு பிரதமரை பார்க்கறதுக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அந்த விரக்தியில் அவர் அங்கே போறாரு. அது பழைய கதை. அதுக்கப்புறம் நான் அண்ணன் OPS நிறைய இடத்துல பார்த்து பேசிக்கிட்டாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம்னு சொன்னா அரை மணி நேரம் இல்லனா ஒரு மணி நேரம் லேட்டா வரலாம்.
ஆனா கடலூர்ல நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்துல நைட்டு 8 மணி வரைக்கும் மேடைக்கு யாருமே வரலங்கிறதால கடுப்பான தொண்டர்கள் வீட்டுக்கு கிளம்ப தொடங்கிட்டாங்க. இதனால புஸ்ஸி ஆனந்தோ செங்கோட்டையனும் காலி நாற்காலிகளை பார்த்து பேசிட்டு கிளம்புனாங்க. அதுலயும் செங்கோட்டையன் தன்னோட பேச்சுல காலி நாற்காலிகள் இருக்கிறத பத்தி வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனா, துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், தமிழக வெற்றி கழகம் என்று எண்ணி வந்திருக்கிறவர் தான் அண்ணன் கேஎஸ். தலைவர் முதல்ல ஒரு மாவட்ட செயலாளருக்கு தோற்றத்தை கூட பார்க்காமல் உழைத்தவர்களுக்கு கொடுத்த ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி தான். நாளை ஆட்சி மாற்றத்திற்கு இந்த கூட்டம் தான். நான் பார்க்கிற போது இங்கே குறைவான கூட்டம் இருக்குமா என்று நான் எண்ணி வந்தேன். ஆனால் வெற்றி விழா கூட்டத்தை போல இங்கே கூட்டம் கூடியிருக்கிற காட்சியை நான் காணுகிற போது உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாற்றை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். ஆனால் மாற்றுக் கட்சியை பார்க்கின்ற போது 1 மணி நேரம் கூட கூட்டம் இருப்பதில்லை. காலி சேர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் காலி செய்கிற கூட்டம் தான் இங்கே வெற்றி கழகத்துடைய தலைவருடைய பட்டாளங்கள் இங்கே இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி வலிமை அடைஞ்சிட்டு வருதே தவிர மத்தவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பலவீனம் அடைய எந்த வாய்ப்புமே இல்லைன்னு திட்டவட்டமா பேசியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான சண்முகம். காங்கிரஸ் கட்சியில கூட்டணி தொடர்பா 2 விதமான கருத்துகள் நீடிச்சு வர நிலையில அந்த கட்சியுடைய தலைமை அதை சரி செய்யும்னு நம்பிக்கையா பேசியிருக்காரு சண்முகம். காங்கிரஸ் கட்சியில் 2 விதமான கருத்துக்கள் சில வாரங்களாக தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை சமாளிக்கும். அது சரி செய்வார்கள். அதனால் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான பாதிப்பும் வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வலுப்பட்டிருக்கிறதே தவிர மற்றவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல பலவீனம் அடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த அணியிலே சேர்ந்திருக்கிறது. மதச்சார்பற்ற அணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலுப்படுகிறதோ அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. திருப்பத்தூர்ல பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணியோட பிரச்சார பயணத்துல கலந்துகிட்டவங்களுக்கு பிரியாணி விநியோகம் செஞ்சிருக்காங்க. அதை வாங்க எல்லோரும் முண்டியடிச்சதால தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்களும் சிறுவர்களும் கூட்டத்துல சிக்கி சிரமப்பட்டாங்க. திண்டுக்கல்ல பாஜக சார்பில் நடந்த போராட்டத்துல கலந்துகிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேடையில வேகமா அவரை நோக்கி வந்த பாஜக நிர்வாகி ஒருத்தர் வணக்கம் வைக்க அதை பார்த்து ஜர்க்காகிட்டாரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. நம்ம தம்பி தள்ளுங்க வழிமுறை இல்லை முதல்ல வரணும்ல சாப்பாடு மட்டும் தம்பி இடத்துக்கு முன்னாடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.